பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இதை பார்க்கக்கூடிய உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்வை பதிவு செய்வதற்கு முன்பாகவும் உங்களுக்காக ஆழமாக ஜெபித்துவிட்டு தான் இதை பதிவு செய்கிறேன். கடந்த ஒரு வாரமாக என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பலரும் தங்கள் வலிகளை, வேதனைகளை பகிர்ந்து கொண்டார்கள். தீராத நோய் ஆண்டுடைய தழும்புகளிலே வைத்து உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். ஒரு நல்ல வீடு, சொந்த வீடு கிடைக்காதா? பல ஆண்டுகளாக தீராத கடன் தொல்லைகள், குடும்ப உறவுகளிலே விரிசல், பிள்ளைகள், பெற்றோர், கணவன், மனைவிக்கிடையே ஒரே குழப்பங்கள், இப்படி இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருடைய வலிகளையும் வேதனைகளையும் ஆண்டுடைய சந்நிதியை வைத்து ஜெபித்த பொழுது உங்களுக்கென்று ஆண்டவர் தந்த ஒரு வாக்குறுதியின் வசனம், இது நீங்கள் ஆழமாய் பதிவு செய்து இதை சொந்தமாக்கி ஜெபியுங்கள். ஆண்டவர் விடுதலை தருவார். ஏசாயா ஆகமத்திலே 58வது அதிகாரத்திலே 8வது வசனம், அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் விடியல் போல் எழும்புங்க. என் வாழ்க்கை இருட்டு போச்சே, முடிஞ்சு போச்சே, தீர்ந்து போச்சே, இல்லை. விடியல் போல் உங்கள் ஒளி, உங்களுக்குள் இருக்கும் இயேசு. ஒளி என்றாலே இயேசுதான். படைப்பின் தொடக்கத்திலே ஒளி உண்டாக என்று சொன்னார். நானே உலகின் ஒளி என்று சொன்னார். உங்கள் ஒளி, உங்களுக்குள் இருக்கக்கூடிய இயேசு விடியல் போல் எழும்புவார். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. சீக்கிரமா விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆண்டவரின் ஒளி விடியல் போல் எழுப்புகிறது. விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். இன்று நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை, இன்று நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை, இன்று நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குழப்பங்கள், இன்று நீங்கள் சந்திக்கின்ற அந்த வலிகளிலிருந்து ஆண்டவர் விரைவாக, மிக விரைவாக, நல்லா சொல்லிட்டு பாருங்களேன், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். ஆரோக்கியத்தை வாக்குறுதியாக தெரிகிறார். கடன் இல்லாத வாழ்க்கையை வாக்குறுதியாக தெரிகிறார். குழந்தை பாக்கியத்தை வாக்குறுதியாக தெரிகிறார். குடும்பத்தின் உள் அறையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் விட்டு கொடுக்கும் தன்மையையும் கரிசனையையும் வாக்குறுதியாக தெரிகிறார். விரைவில் நலமான வாழ்வு துளிர்க்கும். துளிர்க்குன்னா அதில் உயிருங்க. ஒரு செடி துளிர்க்கும். உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள நலமான வாழ்வு ஒரு செடி போல் ஒரு உயிராக உள்ள துளிர்க்க போகிறது. சொந்தமாக்கி கொள்ளுங்களேன். இதை சொந்தமாக்கி ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்திலும் வலிகளோடும் வேதனைகளோடும் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரைவில் நலமான வாழ்வு துளிர்க்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் உம்முடைய ஒளி பிரகாசிக்க விரைவாக உம்முடைய பரிசுத்தமான வல்லமையின் நிமித்தம் ஆண்டவரே, இவர்களுக்கு புதிய வாழ்வு துளிர்க்கக்கூடிய அபிஷேகத்தை கொடும். நலமான வாழ்வு துளிர்க்கக்கூடிய அபிஷேகத்தை கொடும். ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். வாழ்த்துக்கள்.